வணக்கம், வணக்கம். வணக்கம் கண்ணகி. உங்களோட உரையை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கோம். வணக்கம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ம். கொஞ்சம் இன்னைக்கு சத்தமாக வந்து கண்ணீர்னு பேசுங்க பாக்குறேன். இவ்வளவுதாம்மா என்னோட மைக்கு. இப்ப சத்தமா கேக்குதாம்மா? ஓ! மைக்கா இல்ல உங்க குரலா? மைக்கு அவ்வளவுதாம்மா. ஓ! சரி, 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 சரி. இன்னைக்கு வந்துட்டு நானு கடை எழு வள்ளல்களை பத்தி பேசலாம்னு இருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வந்துட்டு தமிழ் வகுப்பு படிக்கும் போது அந்த 1ஆம் ஆண்டுல படிச்சது. ம், இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் கதை. இருந்தாலும் இது வந்து ஒரு நினைவூட்டலா இருக்கும்னு சொல்லிட்டு இது பகிர விருப்பப்படுறேன். ம், கடை எழு வள்ளல்கள், ம், அதாவது கிமு 300க்கும் கிபி 300க்கும் இடைப்பட்ட காலமான கடை சங்க காலத்தில் சேர, சோழ, ம், பாண்டியரான மூவேந்தர்களுடனும் தமிழகத்தில் பல சிற்றரசர்கள் ஆண்டனர். ம், அவர்களுள் வீரம் கொண்டவர்கள் பலர் இருந்தாலும் ம், சிறந்த கொடை குணங்கள் கொண்டவர்களே இந்த கடையெழு வள்ளல்கள். ம், அந்த பாரி, காரி, ஓரி, ம், நல்லி, பேகன், ஆய், அதிகமான், ம், அதியமான், இந்த 7 பேரு வந்துட்டு கடையெழு வள்ளல்கள்ல உள்ளவர்கள். ஒன்னாவது பாரி, வேல்பாரி. அவர் வந்துட்டு பரம்பு மலை, மதுரைக்கு அருகில் இருக்கும் இன்றைய பிராணமலை அப்படின்னு அழைக்கிற ஊரை வந்துட்டு ஆண்டிருக்கிறாரு. முல்லைக்கு வந்துட்டு பட படர முடியாம ஒரு என்னது தேர்ல போகும்போது முல்லை கொடி வந்துட்டு படர முடியாம இருந்ததை பார்த்து அவர் ரொம்ப மனசு வாடி அந்த முல்லைக்கு வந்து அவரு தேரையே வந்துட்டு கொடுத்தது கொடுத்ததுனால அவருக்கு வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. ம், ஆஹ் இரண்டாவது காரி, மலையம் மலையமான் திருமுடிக்காரி அவரோட பேரு. ம், மலையமா நாடு, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் அப்படின்னு இப்ப வந்துட்டு அது திருக்கோவிலூர்னு அழைக்குது. அவரு வந்துட்டு யாசிப்பவர்களுக்கெல்லாம் குதிரை பரிசு நாட்டையும் கூட அவர் வந்துட்டு கொடுத்து கொடுத்து வள்ளல். அவர் பெரிய வள்ளல் காரி. ம், மூன்றாவது வந்து ஓரி, ம், வல்வில் ஓரி. அவருக்கு ஏன் வல்வில் ஓரின்னு வந்துச்சுன்னா அவர் வில் வித்தையில வந்துட்டு ரொம்ப வல்லவரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு எல்லாம் அவர் கொடுத்து, அதே மாதிரிதான் பரிசு நாட்டு எல்லாம் கொடுத்து அவர் ம், பெரிய வள்ளலா இருந்திருக்காரு. அவர் வந்து கொல்லிமலை நாட்டை வந்துட்டு ஆண்டி இருக்கிறாரு, ம், சிற்றரசர். இவங்க எல்லாமே வந்துட்டு குறுநில மன்னர்கள் ஆவார்கள். நாலாவது வந்து நல்லி, ம், கண்டீர கோப்பெரும் நல்லி. அவர் வந்து கண்டீர மலை, அதாவது இப்ப வந்துட்டு நீலகிரி மலைய வந்துட்டு ஆண்டி இருக்கிறாரு. ம், அவரும் வந்துட்டு மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கி அவங்களுக்கு எல்லாம் தர்மம் பண்ணி அவங்கள வந்து நல்லபடியா வாழ வச்சிருக்கிறாரு. ம், ஐந்தாவது பேகன். ம், பேகன் எது? வையாவி கோப்பெரும் பேகன். ம், குளிரில் நடுங்கிய மயிலுக்கு அவரு அஹ், காட்டுல போகும்போது ஒரு மயில் வந்து தோகை விரித்து ஆடி இருக்குது. அது குளிர்ல நடுங்குதுன்னு சொல்லி மனம் வருந்தி அவரு போர்த்தியிருந்த அவரோட போர்வை அதை எனக்கு வந்து வந்துட்டு சவுண்ட் வர அந்த மாட்டேங்குதுன்னு ஆடைய சொல்றேன். வந்துட்டு அது மயிலுக்கு போத்தி விட்டு அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு கொடை உள்ளவரு கிட்ட அப்படின்னு வந்துச்சு சொல்லிட்டு வராங்க என்ன சவுண்ட் பெருமைக்குரியவர் வரும். அவரு. ம், அவரு வந்து பொதினி மலை, இன்றைய வந்து பழனி மலைய வந்துட்டு அவரு ஆண்டிருக்கிறாரு. ம், ஆறாவது ஆய் அண்டீரன். ம், ஆய் அண்டீரன் என்ற வள்ளல். அவர் வந்து பொதிகை மலை, இன்று அகஸ்தியர் மலை என்று பெயர்ல கன்னியாகுமரி அருகில் உள்ளது. இந்த மலையை வந்துட்டு ஆண்டிருக்கிறாரு. ஆய் வந்து வேளிர் குலத்தை சேர்ந்தவர். நீல நிற நாகத்தின் பட்டாடை இறைவனுக்கு போட்டி மகிழ்ந்தவர். இவருக்கு வந்துட்டு நாகமே வந்துட்டு நீல நிற பட்டாடை வந்துட்டு அவருக்கு கொடுத்ததை வந்துட்டு அவர் வந்துட்டு ஆசமரத்து கீழே உள்ள கடவுளுக்கு சிவலிங்கத்துக்கு போர்த்தி அழகு பார்த்து மனமகிழ்ந்தவர். அவரும் வந்து பொருள்களை ஊரெல்லாம் வந்துட்டு ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுத்து ம், கொடை வள்ளலாக இருக்கிறாரு. ஏழாவது அதியமான். அதியமான் நெடுமான் அஞ்சி இவரோட பேரு.
ம் தகடூர் இன்னைக்கு வந்து தர்மாபுரி அப்படின்னு அழைக்குதான். அவர் வந்துட்டு சாவாவரம் கொண்ட ஒரு மிக அரிய வகை நெல்லிக்கனியை வந்துட்டு இவருக்கு கிடைச்சிச்சு. ஆனா அவர் வந்து அது அவரோட நெருங்கிய நண்பரான ஔவைக்கு வந்துட்டு கொடுத்தாரு. ஔவையின் தமிழ் வாழ அவர் வந்துட்டு இவருக்கு கொடுத்தா இவரோட போயிடும் அப்படின்னு சொல்லி ஔவையாருக்கு கொடுத்தா வந்துட்டு அவங்க சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்ந்தாங்கன்னா தமிழும் அவங்களோட வாழும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நெல்லிக்கனியை கொடுத்தாங்க. அது வந்து ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் என்று புகழ்ந்தனர் அவரை. அப்புறம் இவர் மட்டும் இல்ல, இவருக்கு பிறகு வந்துட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அது வந்துட்டு நான் கூடுதலா தகவலா படிச்சேன், அது இங்க பகிர்கிறேன். நல்லியக்கோடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரு. அவரு வந்துட்டு ஓய்மான் நாட்டை ஆட்சி செய்த குறுநில மன்னன். அவர் வந்து ஓவியர் குடியை சேர்ந்த இவர் கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு ஈகை பண்பில் சிறந்து வழங்கியவர். இவரோட சிறப்பை வந்துட்டு சிறுபாட் நாற்றுப்படை 10 பாட்டு நூல்கள்லயும் அவரோட பேரு வந்திருக்குது. அதே போல புறநானூறு புறத்திணையிலையும் வந்துட்டு புலவர் பாடி இருக்கிறாரு. இவர் வந்துட்டு இவங்க 7 பேத்துக்கு பிறகும் வந்துட்டு ஒரு வள்ளல் குணம் படைத்த நல்லியக்கோடன்ற ஒரு சிறுநில மன்னர் தான் இவரும். அவ்வளவுதான். நன்றி. நன்றி. யாருக்கு சந்தேகம் இருக்கா கண்ணிகிட்ட கேள்வி கேட்கறதுக்கு? நீங்க தான் நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலோ விடுபட்டு இருந்தா சரியாதான் சொன்னீங்க. ஆனா தவறா சொல்றதுக்கு என்ன இருக்கு, சரியாதான் சொல்லியிருந்தீங்க. ஆனா வள்ளல்கள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடை 7 வள்ளல்கள், இடை 7 முதல் 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வள்ளல்களா 3 பகுதியா பிரிப்பாங்க. அந்த காலத்தை ஒட்டி வந்து 3 பிரிவா பிரிப்பாங்க. அப்ப வள்ளல்கள் மொத்தம் வந்து 27 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருந்த அந்த வள்ளல்கள் பேர் வந்து இந்த இதுதான் கடையேழு வள்ளல்கள் தான் நம்மளுக்கு வந்து பழக்கத்துல நல்லா வருது இல்லையா? அந்த முதல் 7 மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து என்ன ஆக்கிட்டாங்கன்னா, அந்த முதல் 7 வள்ளல்கள் இருப்பாங்க இல்லையா, முதல் 7 வள்ளல்கள் அவங்க பேர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாட புத்தகத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து அதுதான் இப்ப நம்மளுக்கு வந்து புரியுது. யார் வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன, யார் வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன அப்படின்னா, வரலாறை வந்து எப்படி மாற்றப்படுகிறது, நம்ம எப்படி ஒண்ணும் இல்லாம ஆகுறோம் அப்படின்றது இதுதான் வந்து இது. ஏன்னா இப்ப பாட புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் 7 வள்ளல்கள் எல்லாம் வந்து மகாபாரதத்துல உள்ள கர்ணன் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. உங்களுக்கே தெரியும் மகாபாரதம் வந்து நம்மளோட இலக்கியம் கிடையாது, அது வடநாட்டு இலக்கியம், தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு. சோ இப்ப அது வந்து பாடநூல்கள்ல வந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து முதல் 7 வள்ளல்களை வந்து மறைக்கிறதுக்காகவே வந்து இந்த 7 இந்த அதுக்கு அடுத்த வள்ளல்களை வந்து முதல் 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கதைகள் இருக்கு. இந்த வள்ளல்களை பத்தி நீங்க ஆரம்பிச்சீங்களா, அதுல நிறைய ட்வீட்ஸ் இருக்கு, நிறைய உள்குத்தம் இருக்கு. அத ஒரு நாள் நம்ம வந்து வகுப்புல பேசலாம், சரியா? அதான் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு தேடி போனோம்னா அது உழுக்க நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. என்னடா தட்டுல அழகா இருக்கேன்னு எடுத்து சாப்பிடலான்னு போனாக்கா அது ஒழுக்க இருக்கு. அந்த மாதிரிதான் நம்மளோட வரலாறு வந்து போயிட்டு இருக்கோம் எல்லாமே, எல்லா இதுவுமே. இருந்தாலும் சிறப்பா இருந்துச்சு நீங்க அந்த வள்ளல்கள்லாம் சொல்லும் போது. பெரும்பாலும் இப்ப நம்ம அந்த அதியமான் கதை அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது ஒரு அறநெறி கதையா தானே இருக்கு நம்மளுக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பானதுதான், சரியா? வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்களாம்ப்பா. பேசாம இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஓகே, சரி. அடுத்து வந்து நம்ம இது பார்க்கலாம். அது என்ன, நம்மளோட சிவபுராணம் பார்க்கலாம். சிவபுராணம் வந்து நம்ம
இதுல விட்டோம் அப்படின்னா இதுல ஷேர் பண்றது கூட மறந்து போச்சு எனக்கு. இருங்க, ஷேர் பண்றது. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா ஸ்கிரீனு? தெரியலம்மா. இல்லைங்க, ஒண்ணும் வரல. வரலையா? ஆனா இதுல காட்டுது வந்துருச்சுன்னு. வந்துருச்சுங்க ஐயே. வந்துருச்சா? ஓகே. அதான் அதை அப்படியே இன்டர்ன்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இனி வந்துச்சுன்னா ஓகே. இந்த இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து புல்லாகி உடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவரத்துள் சங்கமத்துள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நம்ம அந்த வரிசையைப்படுத்தி பாத்தீங்கன்னா இதெல்லாம் அரசியல் செய்தியா தான் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்ம வந்து ஒரு ஏரியா ஆன்மீகம் வந்து உள்ள புகுந்துட்டு இல்லாம அவரு சொல்றது எல்லாமே ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லா வந்து கூர்ந்து கவனிக்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து எவரெஸ்ட் மலை மேல ஏறல அப்படின்னு சொன்னா அவன் எப்படி ஏறினான்றத வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து படிச்சதை நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அவர் இப்படி சொன்னாரு. நான் வந்து இப்ப நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்படி ஒருத்தர் வந்து எவரெஸ்ட்ல ஏறினாரு, அவர் ஏறும்போது இப்படி இருந்துச்சான், இப்படி இருந்துச்சான், அப்படி இருந்துச்சான், அப்படி நம்ம அப்படி படிச்சுட்டு இருக்கோம் இப்ப. அவர் சொன்னாரு. ஆனா அவரு வந்து அவரோட அனுபவத்தை அவர் சொல்றாரு. ஏறினேன், இப்படி ஏறினேன், ஏறும்போது இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அவரோட அனுபவம் என்னது? அப்படியே வந்து அவரு விண்ல வந்து கலக்கிறது, எல்லா கிரகத்துக்கும் போறது, இயற்கையோட இயற்கையா வந்து ஐக்கியம் ஆகுறது. அது வந்து ஒரு மனிதனால முடியும். அத வந்து அவரோட அனுபவத்தை வந்து அவரு வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் வந்து அப்ப அப்படி சொல்றாருன்னா இயற்கையோட ஏந்து அப்படியே போறது அப்படின்றது ஒரு அறிவியல் செய்தி தானே. அத அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணுதான் கணக்குக்கு, இல்லையா? அது வந்து ஒண்ணு தெரியாத வரைக்கும் அது ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டேன்னா அது அறிவியலா போயிடும். ஆமா தானே? அப்படிதானே ஆயிட்டு இருக்குது. தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி ஆயிடும். அப்போ இவரு வந்து இதெல்லாம் வந்து அவரு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? புல்லாகி அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாரு. முதல்ல வந்து வார்த்தையை வந்து புல்லா அப்படின்னு நம்ம சொல்றாரு. புல்லு பூண்டு புழு மரம், அப்புறம் பல மிருகங்கள் ஆகி பறவையாய் பாம்பாய், அப்புறம் என்ன சொல்றாரு? கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்ன்னு சொல்றாரு. அப்போ முதல்ல வந்து என்ன ஆயிடுது? முதல் பிறப்பு அப்படின்றது வள்ளுவரும் சொல்றாரு, 7 பிறப்புன்னு சொல்றாரு. நம்ம பொதுவா நம்ம பேசுறது வந்து 7 பிறவி 7 பிறவி நம்ம பேசுறது 7 பிறவிய வந்து நம்ம பேசல. நம்ம ஒரு 7 பிறவியா எடுத்துதான் மனிதராவே வர முடியும்ன்றதுதான் நம்மளுக்கு வந்து இவங்க நம்மளுக்கு சித்தர்கள் சொல்ற அறிவியல் செய்தி. இது முதல்ல என்ன ஆவாங்க? புல்லா வரணும், அப்புறம் வந்து பூண்டாகணும், அப்புறம் வந்து புழுவாகணும், அதுக்கப்புறம் மரமா வரணும், அதுக்கப்புறமா வந்து பல்லு விலங்காகணும், பறவையாகணும், பாம்பாகணும். அப்புறம் இது எல்லாமே சேர்ந்து கல்லாய் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து பயன்படுத்துறாரு. கல்லாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது எல்லாம் வந்து என்ன ஆயிடுது? ஒண்ணு உள்ளுக்க கல்லாய் அப்படியே ஆயிடுது. ஆயிட்டு அதுதான் வந்து மனிதராய் அப்படின்னு அடுத்த வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு. அப்போ ஒரு மனிதர் உள்ளுக்க என்னென்ன இருக்குது? பல மிருகங்கள் இருக்குது. கல்லாய் என்ன இருக்கு? ஒரு மனிதர் உள்ளுக்க வந்து பல மிருகங்கள் இருக்கு, பறவையா இருக்குது, பாம்பாவும் இருக்குது, மரமும் இருக்கு, புழுவும் இருக்குது, பூண்டும் இருக்கு, புண்ணும் இருக்கு. ஒரு மனுஷன் உள்ளுக்க வந்து இது எல்லாமே இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தாண்டிதான் வந்து கல்லாய் அடுத்து மனிதராய் வராரு. இப்போ மனிதராய் அப்படின்னு வந்தன மனிதராய்ன்றதுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம்? மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதுக்கு பேரு மனிதன் வச்சிருக்காங்க. மனம்ன்ற ஒரு கருவி வந்து இருக்கிறதுனால
அதுக்கு வந்து மனிதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த எல்லாத்துக்குமே பேர் வச்சதுக்கு ஒன்னொன்னு ஒரு காரணம் இருக்கு. சரியா? அப்போ மனம்ன்ற கருவி இருக்கிறதுனால மனிதராய் அப்படின்னு சொல்லி இப்ப மனிதன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. மாந்தன், மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மனிதன் மனம் அப்படின்ற கருவி வச்சிட்டு இருக்க இந்த மாந்தன் முதல்ல எப்படி இருக்கான்? பேயா இருக்கான். பேயாய் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல. பேயாய் இப்ப நம்ம எல்லாம் வந்து பேய் கேட்டகரியில் தான் இருக்கோம். உங்களையும் சேர்த்து சொல்றேன், அதனால கோச்சிக்காதீங்க. என்ன மட்டும் சொல்லாம உங்களையும் சேர்த்து கல்ல விட்டு அடிச்சிடாதீங்க. பேயா எப்படி இருக்கும்? பிள்ளைங்க வந்து படிக்கணும், பிள்ளைங்க வந்து இது பண்ணணும், இதை கட்டணும். இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்? இயற்கையோட ஏந்து போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம போல இல்ல. எனக்கு தெரிஞ்ச சுசீலாவும் இல்ல. அன்னைக்கும் பிள்ளைங்கன்னு ஓடிட்டு இருக்கா. அதனாலதான் நம்மளாலும் சேர்த்துக்கிட்டேன், உங்களையும் சேர்த்து. கிட்ட என்னோட நம்மளோட கேட்டகரியில தான் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த வார்த்தையை விட்டேன். அப்போ அப்போ வந்து இந்த பேயாய் அப்படின்னு, அப்ப இங்க பேயாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அதுக்கு அடுத்து என்ன ஆயிரும் அப்படின்னா, கணங்களாய் இத கடந்து நம்ம எடுத்தனே மனிதராய் தேவராய் ஆக முடியாது. மனிதராய் ஆயிட்டு அடுத்து வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்து தேவராய் நம்ம வந்து ஆக முடியாது. இதுதான் இந்த இயற்கையோட கட்டமைப்பு அப்படின்றத அவரு வந்து எல்லாம் நிறைய இடத்துல சொல்லிட்டு வராரு. இத வந்து அழகா அவரும் இந்த இடத்துலயும் வந்து அவர் வந்து வரிசைப்படுத்துறாரு. அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கணங்களாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேயாய் ஆயிட்டு இந்த மாதிரி பற்று எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போனோம். கணங்களாய் அப்படின்ற நிலைக்கு போனோம். கணம்னா என்ன? நம்மளுக்கு ஆன்மீகத்துல வந்து இன்னும் அந்த இதெல்லாம் படிச்சீங்கன்னா அதுல சொல்லுவாங்க, ராஜச கணம் அப்படின்வாங்க. கணங்கள் வந்து தேவகணம், மனித கணம், ராட்சச கணம் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த கணம் அப்படின்றது வந்து ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். அதுதான் கணம் அப்படின்றது. இப்ப அந்த நிலைக்கு வந்து நம்ம போனோம். அதுல வந்து எந்த நிலைக்கு செக்ஷனுக்கு போக போறோம்? திரும்பவும் நம்ம வந்து மனிதனாய் அந்த நிலைக்கு மனமுள்ள மனிதனாய் மனித கணங்களாய், மனித கணங்களாய்ன்றது உண்மை மனம் உள்ள மனிதனாய் அப்படின்றது. இப்போ ஒரு மனிதனா பிறவி எடுத்தேன்னா அந்த குழந்தை அழுகுது. அதுக்கப்புறம் பேயா மாறுது. அது மூலாதாரம் வேலை செஞ்சோன்னா பேயாய் மாறுது. பேயாய் மாறி அதுக்கு பிற்பாடுதான் பக்குவம் அடைந்து மனிதனாய் என்ன? மனிதன் வந்து எதை செய்யணும் அந்த பகுத்தறிந்து நடக்கிறவனை தான் வந்து நம்மளுக்கு வந்து மனிதனாய் அப்படின்ற சொல் வந்து வரும். அது வரைக்கும் வராது. குழந்தைய கூட நீங்க பாத்தீங்கன்னா சிரித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சிரித்தார் அப்படின்னு இலக்கணத்துல வருமா குழந்தைய? அக்திணை உயர்திணை நம்ம படிக்கிறோம். அக்திணை உயர்திணை நம்ம படிக்கும் போது குழந்தைகள் எல்லாமே அக்திணை தான் நம்மளுக்கு. அதுக்கு அந்த மனம் இயங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அது அக்திணை தான். அது குழந்தை சிரித்தது, குழந்தை சிரித்தார் அப்படி வராது நம்மளுக்கு. இப்போ இங்க கணங்களாய் அப்படின்னு மாறும்போது அங்க 3 செக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுப்பானுங்க. ராஜச, அப்புறம் வந்து மனித கணம், ராட்சச கணம், தேவகணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய செக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஓடும். அப்போ இதுல வந்து நம்ம மனித கணமா இருந்தாவே போதும். தேவகணமாலாம் நம்ம வந்து யோசிக்க தேவை கிடையாது. என்ன மாதிரி யோசிச்சு நீ அடுத்து இந்த பேயாய் திரிந்த நிலைக்கு அடுத்து எந்த நிலைக்கு நீங்க மாற போறோம் நம்ம. இப்ப இவர் மாறிட்டாரு. இவர் என்ன ஆயிட்டாரு? புல்லாகி பூடாகி புழுவாயி மரமாயி பல்விருகமாயி பறவாயி பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் வந்து மாறி கணங்களாய் அப்புறம் அதுக்கு மாறி அதுக்கு பிற்பாடு வல்லசுரராகி அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து கொடுக்கிறாரு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப மனித கணம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சொல்றாங்க தெரியுமா, இந்த மெடிடேஷன் செய்யறது இந்த மாதிரி அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா கூட நீங்க அவங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருக்கோம். என்ன வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னால வந்து மெடிடேஷன் பண்ண முடியலங்க. அப்படியே வந்து என்ன ஆயிடுது,
கெட்டதெல்லாம் எங்களுக்கு வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த அந்த கெட்ட அந்த அதிர்வுகள் நம்ம கிட்ட ஆழமா தங்கி இருக்கிற அந்த மலங்கள் சொல்லலாம், அந்த ஒளிகள் சொல்லலாம். இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து அதுதான் நிறைய தூர்க்காவா இருக்கு. அந்த ஒளிகளோட அடக்கம் தான் வந்து இந்த அதுக்கு கூட வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ இவங்க இதுலயே கூட நம்ம அந்த திருமந்திரம் படிச்சோம் இல்லையா, அதுல கூட நம்மளுக்கு வந்து விளக்கமா சொல்லப்பட்டிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த தவம் செய்யும் போது ஒன்னொன்னா வரும், ஒன்னொன்னா வெளியில வரும், அந்த ஆங்காரம் இதெல்லாம் வரும். அதை எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்து உருவமா ஒரு ஒரு உருவமா வந்து அமைச்சதுதான் அந்த 3330 கோடி தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம உள்ள இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அதுல வந்து ஒரு விளக்க பாடல் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் அசுரராகி அதுக்கு பிற்பாடு அதெல்லாம் வெளியே வந்து அதுக்கு மாறி அதுக்கப்புறம் முனிவராய்னா என்ன வருது, ஒரு இப்ப நம்ம வள்ளுவரை சொல்றோம், இவங்க எல்லாம் சொல்றவங்கள இப்ப இருக்கிற இங்க இருக்கிற துறவிகளையோ அதெல்லாம் நம்ம சொல்லல. நம்ம ஒரு கடந்த இறுதி 20ஆம் நூற்றாண்டுல கூட நம்மளுக்கு வள்ளலார் மாதிரிலாம் நிறைய முனிவர்கள்லாம் தோன்றுதானே செஞ்சாங்க. நிறைய ரமண மகிழ்ச்சி அவங்க இவங்க எல்லாம் நமக்கு வந்து தோன்றுனாங்க. அந்த மாதிரி முனிவராய் அதுக்கு பிற்பாடுதான் நம்மளுக்கு வந்து தேவராய் மாறி அதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு வந்து செல்லா நின்ற இத்தவர சங்கமத்துக்குள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அதுதான் சொல்றாரு, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு. இப்போ இந்த கல்லுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம அறிவியல் படி நம்ம பார்த்தோம்னா இந்த கல்லுக்கு வந்து உயிர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு உயிர் இருக்குன்னா அது மூச்சு விடணும் இல்லையா, அதெல்லாம் இருந்தா தானே நம்ம உணர்ச்சி இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் அதை வந்து உயிர்னே ஏத்துப்பாங்க. ஆனா நம்ம சித்தர்மார்கள் வந்து கல்லுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. கல்லுலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண் கல்லு, பெண் கல்லு, அலிக்கல்லு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கல்லையே வந்து நின்ற கல், அமர்ந்த கல், கிடந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. நிக்கிற கல்லுக்கு வந்து நின்ற கல்லுக்கு வந்து அந்த இறைவனோட வடிவமைப்பெல்லாம், இறைவனை வந்து கடவுளை வந்து உருவாக்குறது மனுஷன் தானே. கடவுள் வந்து இப்ப கடவுள்னு இருக்கு, எல்லாமே எல்லா சிலைகள்லாம் இருக்கு, அதை கடவுள் வந்து உருவாக்குறீங்க, மனுஷன் தானே உருவாக்கி வச்சிருக்காரு. இப்ப அவரு வந்து அந்த மனிதன் உருவாக்குனது அந்த ஒரு சிந்தனையில தானே உருவாக்கி வைக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு இந்த கல்லை பத்தி படிக்கும் போது நம்ம படிச்சீங்கன்னா நிறைய செய்திகள் நம்ம சித்தர் மரபோட வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு பஞ்சபூத ஆற்றலும் அதுல வந்து இருக்கு. கல்லையும் வந்து உரசும் போது நீங்க பாத்தீங்கன்னா நெருப்பு வரும். அப்படி நெருப்பு வரும்போது அது உயிராற்றலோட தான் இருக்கு. எது ஒண்ணு வந்து உருவாக்குதோ அது எல்லாமே உயிராற்றல் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் மரபுகள் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கூட சொன்னோம் இல்லையா, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பகுத்து அறியறது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு. ஆனா சித்தர் மரபுல நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அக்ரிணை தானே அது. அப்ப அந்த பசுமாடுக்கு ஒரு 4 கண்ணுக்குட்டி இருக்கு, ஒரே வண்ணத்துல இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு 4 கண்ணுக்குட்டி இருக்கு, வெள்ளை கண்ணுக்குட்டியா இருக்கு, எல்லாமே 4 கண்ணுக்குட்டி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம போனோம்னா அது இந்த பசுவோட கண்ணுக்குட்டியா இது இல்ல வேற பசுவோட கண்ணுக்குட்டியா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனா இந்த தாய் பசுவோட பாத்தீங்கன்னா அது கரெக்டா கண்டுபிடிச்சு இதுதான் என்னோட கண்ணுக்குட்டி அப்படின்னு பகுத்து தெரிஞ்சு போயிடும், அதுங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி நம்ம பார்க்கும்போது அதுங்களுக்கு எப்படி பகுத்தறிவு இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? சொல்ல முடியாது தானே இல்லையா. அதே மாதிரி எல்லா விலங்குகளும் நீங்க நிறைய செய்திகள்ல நீங்க பாத்தீங்கன்னா
அதுங்களுக்கு வந்து நம்மளை விட பகுத்தறிகிற சக்தி வந்து நிறைய இருக்கும், மனுஷங்களுக்கு தான் இருக்காது. அதனாலதான் நானே ஆரம்பத்துல எல்லாம் படிக்கும் போது சித்தர்கள் வந்து சொல்லும் போது இவங்க என்னதான் சொல்றாங்க நம்மளுக்கு புரியலையே, நான் அப்புறம் தான் படிக்க படிக்க ஓ இவங்க இப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த மனதுக்கு, மனிதனுக்கு மட்டும் வச்சிருக்க மனதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அது சத்தியமா நம்ம யாருமே அதை நம்ம செய்யறது இல்லை. அது மட்டும் இந்த மனம்ன்றதே வந்து ஒரு தலைப்பு எடுத்து நம்ம வந்து ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆஹ் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய சித்தர்கள் அதான் சொல்லுவாங்க, இந்த அடுத்த அடுத்த பிறவிக்கும் வந்து செல்லாம இந்த கல்லாய், அதாவது எப்படின்னா இந்த புல்லு இருக்கு இல்லையா, இந்த புல்லா பிறந்தும் பல புல்லா வந்து உருவெடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு இதா பிறந்தோம், அதுலயும் வந்து நிறைய வருவான், நிறைய பிறவிகள் இருக்குமா. சும்மா வந்து புல்லாயி பூடாயி புழுவாயி இல்ல, புழுவாயிலையும் வந்து நிறைய புழு வகையா வந்து மாறி மாறி பிறந்து 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 புழுவுல இருந்து மரத்துக்கு வெளியாகிறதுக்கே நம்ம அத்தனை எத்தனையோ என்னது ஒவ்வொரு இப்ப புழுனா அந்த புழுவுலயே நம்மளுக்கு வந்து 80,000 என்னமோ சொல்லுவாங்க கணக்கு, ஒன்னொன்னுத்துக்குமே வந்து கணக்கு சொல்லுவாங்க. அத்தனை வாட்டி புழுவா பிறந்து 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 அப்புறம் திரும்ப மரமா வருது. மரமா பிறந்தும் மரமாவும் வந்து அத்தனை வாட்டி வந்து மரமாயி அப்புறம் வந்து அப்புறம் விலங்காயி இதே மாதிரி ஒண்ணு ஒண்ணு அத்தனை பிறவிகள் எடுத்து 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 கடைசியாதான் வந்து நம்ம கல்லாய், எல்லாம் கல்லாயிட்டு கடைசியா வந்து நம்மளுக்கு மனிதராய். இப்போ இந்த மனிதராய் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வையும் சொல்லியிருப்பாங்க எல்லாம், அரிதரிது மானிடனாய் பிறப்பதே அரிதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனிதராய் பிறப்பதுக்கு சான்ஸ் என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீ போய் இயற்கையோட ஏந்துரு, அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்மளுக்கு வந்து மனிதராய் அப்படின்றதுல கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி எப்படி நம்ம இயற்கையோட ஒன்றைத்து போறதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், பற்று நிலையிலேயே நம்ம வந்து இருக்கிறோம். அப்ப இன்னும் நிறைய மனிதராய் பிறந்து அதுக்கப்புறம் பேய் அரைஞ்சு அதுக்கடுத்து கணங்களாய் மாறி இப்படியே நம்ம வந்து அல்லல் பட கூடாதுன்னு சொல்லிதான் இப்படியே எப்படி அல்லல் பட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா சித்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அறிவுரைகளை சொல்லிட்டு வராங்க. சோ அதுதான் இந்த ஒரு பேராகிராஃபே சுருக்கமா முடிச்சிட்டேன். ஆனா அது நிறைய இருக்குது, அது உள்ளுக்கு சொல்லணும்னு நினைச்சா. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்லியிருக்கேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னு சொன்னதுல. சரியா? அப்ப தொல்காப்பிய வகுத்துக்கு போலாம். இது எது கேள்வி இருக்கா இருக்கும்? இல்ல ஐயை. நன்றி. ஓகே, அடுத்து நம்ம தொல்காப்பியம் வந்து அன்னைக்கு சிறப்பு பாயிரம் நம்ம படிச்சோம் இல்லையா? சிறப்பு பாயிரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு என்ன போலாம் அப்படின்னா, மகேஸ்வரன் வந்துட்டாரா? மகேஸ்வரன் சத்தமே இல்லாம இருக்கீங்க மகேஸ்வரன். இல்லைங்க, மதியம் வந்துட்டேன். அதே வந்துட்டீங்களா? என்னைய வேற போட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் படுத்தி எடுக்குதுங்களா அந்த சர்டிபிகேட்டுக்காக. அவன் இனிமேதான் ஐஏஎஸ் அதிகாரியா நியமிக்க போறான்னா, இவன் எப்ப நியமிச்சு இதுங்க எப்பெல்லாம் என்ன சர்டிபிகேட் கொடுக்க போகுதுங்க? என் மண்டை உருளுதுல கடந்து. இல்ல இல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, விஜய் வந்து நியமிக்கிறாரு, கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க
அன்னைக்கு விஜய் வந்து தேர்தல்ல ஜெயிச்சிட்டாருல, மறுநாள் எனக்கு கால் பண்றாங்க. அதான் விஜய் வந்துட்டாருலங்க, நீங்க உடனே சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கால் பண்ணுதுங்க. அவனே திரிசா கூட கேக் கூட வெட்டி இருக்க மாட்டான். மறுநாள் கஜேந்திரன், நான் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கேன், என் மகன் கடைசி மகன் கேட்டு, என்னம்மா உங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் லூசாமான்னு கேக்குறான். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. எல்லாம் வந்து கோவமா இருக்காங்க என்கிட்ட. அப்புறம் அவங்க கிட்ட கால் பண்ணா, மேடம் இல்ல மேம், நீங்க வந்து இப்ப எவ்வளவு பண்ணி எங்களை புஷ் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது மேம் அப்படின்னு சொல்றாங்க மகேஸ்வரன் அவங்க. இவன் இன்னும் வந்து போடல தெரியுமா? அப்ப அந்த இணைய கல்வி கழகத்துல வந்து ஆசிரியர் பயிற்சி இப்ப மாணவர்கள் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஜூன் 14ஆம் தேதி எக்ஸாம்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த இணைய பல்கலைக்கழகத்துல வந்து அதுக்காக எக்ஸாம் எல்லாம் வந்து இப்ப மாத்தி திரும்ப இது பண்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆளுநர் எல்லாம் வந்து இப்போ இன்னொரு இடைத்தேர்தல் வருமா மகேஸ்வரன், நாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு அப்பதான் போடுவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியே பயமா இருக்கு, வயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்குதுல. இந்த பிள்ளைங்க நீ என்ன பண்ணுங்கன்னு தெரியல. சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, அதை பார்த்து போட்டாதான் கிடைக்கும்னுவாங்க. அப்ப திரும்பி ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாட்டி பரவாயில்ல சார், நீங்க நல்லா ஆட்சி செஞ்சா போதும்னு சொல்லுவாங்க. இல்ல அப்புறம் நானு இவரு வச்சுட்டு அந்த இவர்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு அங்க ஊர்லாம் கால் பண்ணி கேட்டு 9ஆம் மாசம் 14ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு விஜயை பாக்குறதுக்கு. அவனை பாக்குறது கூட பாருங்க, 1 நாள் 2 நாள் இல்ல, 3 மாசம் கழிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேரா வந்து பாக்கணுமா மகேஸ்வரன்? ஐயோ கடவுளே. போய் பாருங்க. அதான் பாக்கணும். எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் எது எது வருதுங்களோ எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு இழுத்துட்டு போக வேண்டியதுதான். வாங்கன்னு நான் எங்க ஒண்டியா போறது? எது எது வருதுங்களோ எல்லாம் வாங்க டிக்கெட் போட்டு. ஐயோ கடவுளே. நான் இப்ப அந்த இது ஆரம்பிக்க போறேன்ல, நான் முன்ன தமிழ் வளர்ச்சி கழகத்தோட செஞ்சிட்டு இருந்தேன் நிம்மதியா, அததான் நான் செய்ய போறேன் நான் இனிமே. இந்த ஊரு கீரை இதெல்லாம் கட் பண்ணி விட போறேன் நானு. முதுகலை கூட தொடங்க போறேன் மகேஸ்வரன், வந்து இணையதுன்னா இணையுங்க. அது ஒரு நிம்மதியானது அது. ஓகே. இந்த நம்ம வந்து சிறப்பு பாயிரம் பார்த்தோம் இல்லையா? சிறப்பு பாயிரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து என்ன பேசணும் சொல்லுங்க பாக்குறேன். நம்ம தொல்காப்பியத்தோட உள்ளடக்கம் பத்தி பேசணும் இல்லையா? உள்ளடக்கத்தை பத்தி சொல்லுங்க, தெரிஞ்சது வரைக்கும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம படிச்சதையே கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப படிச்சுட்டு போலான்னு தானே சொன்னீங்க எல்லாரும். உள்ளடக்கத்தை பத்தி பேசுங்க இப்ப. அமைதியா இருந்தா எப்படி எல்லாரும்? ஐயா காட்டுங்க. நம்ம சிறப்பு பாயிரம் முடிச்சுட்டு அப்புறம் உள்ளடக்கம் இல்லையா? நம்மளோட எழுத்ததிகாரம் தானே நம்ம 3. ஆமா மாத்திரை எழுத்ததிகாரம் அதுல 9 இருக்கு. எழுத்து சொல் பொருள் இல்லையா? 3 அதிகாரங்கள் தான் நம்மளுக்கு அதுல கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுல எழுத்ததிகாரம் நம்ம முதல்ல படிக்கிறோம் நம்ம இல்லையா? நம்ம இப்ப எழுத்ததிகாரம் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம சொல்லுக்கு பொருளுக்கு எல்லாம் நம்ம போல, எழுத்ததிகாரம் தான் நம்ம வந்து படிக்கிறோம் இப்ப. அப்ப அந்த எழுத்ததிகாரத்துல மொத்தம் வந்து நம்மளுக்கு 9 இயல் இருக்கு. 9 இயல், 9 நம்ம அத பிரிவுன்னு சொல்லாமா இயல். ஓகேவா? ஒரு மலர்ல எப்படி இதழ்கள் இருக்கோ அத மாதிரி வந்து இந்த எழுத்ததிகார அமைப்புல அத்தனை இதழ்கள் வந்து இருக்குது. 9 இயல்கள் வந்து இருக்குது. சரியா? நம்ம அதுதான் நம்ம வந்து முன்ன சொன்னோம். அப்போ எந்த இடத்துலயும் நம்ம வந்து எழுத்ததிகாரம் அப்படின்றது நம்ம முதல்ல அந்த தலைப்பு நம்ம சொல்லணும் இல்லையா? நம்மளுக்கு வந்து சிறப்பு பாயிரம் அப்படின்னு
தொல்காப்பியத்துல முத நாங்க சிறப்பு பாயிரத்தை நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து முதல் தலைப்பு வந்து நம்மளுக்கு எழுத்து அதிகாரம். அதுல 3 பிரிவா நம்மளுக்கு தொல்காப்பியம் பிரிக்கப்பட்டு இருக்கு. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது முதல்ல நம்ம எழுத்ததிகாரத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப எழுத்ததிகாரத்துல 9 இயல்கள் இருக்குது. 9 இயல்கள்ல வந்து மொத்தமா நம்மளுக்கு வந்து பார்க்க போறது வந்து நம்மளுக்கு ஒரு 483 பாடல்கள் வந்து சூத்திரங்கள் வந்து எழுத்ததிகாரத்துல இருக்குது. 4, 8, 3 ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. சரியா? இது நம்மளுக்கு வந்து எழுத்து அதிகாரம் அப்படின்னு சொல்றது என்னது? எழுத்து பிளஸ் அதிகாரம் அப்படின்னு நம்மளுக்கு வரும். எழுத்து அப்படின்றதுக்கும் நான் விளக்கம் கொடுத்திருக்கேன் இல்லையா? எழுத்துனா என்னது? எழுத்துக்களின் இலக்கண வகை, எண்ணிக்கை, எழுத்து அப்படின்றது என்னது? எழுத்து அப்படின்றது என்னது? முதல்ல வடிவம். எழுத்து அப்படின்றதுக்கு என்ன நீங்க தொல்காப்பியம் படிக்கிறீங்க, எழுத்துன்றதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்க போறீங்க? ஒரு அழகான விளக்கம் கொடுங்க எழுத்துக்கு. மொழிக்கான அடிப்படை உறுப்பு எழுத்துன்னு சொல்லலாம் ஆசிரியை. ஓகே. ஆனா அந்த எழுத்துன்ற சொல்லுக்கு பொருள் வேணும் இல்லையா? எழுத்துனா என்ன? நிறைய முறை சொல்லியிருக்கேன் நானு. ஏன்னா உரையாசிரியர்கள் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எழுத்து அப்படின்னு சொல்றது வந்து ஒளி வடிவமாக எழுகிறது, உடம்புல இருந்து எழுகிறது ஒளி வடிவமாகவும். எழுதும் போது பேனா புடிச்சு எழுதுறோம் இல்லையா? எழுதுனா என்ன வருது? வரி வருது. அப்போ வரி வந்து என்ன பண்ணுது? எழுகிறது. வரி வந்து என்ன பண்ணுது? எழுகிறது. எழு ஓகேவா? எழுதான் அதோட வந்து வேர்ச்சொல் வந்து எழுதான். சரியா? அப்ப இத்து அப்படின்றது இத்துச்சாரியை போட்டு எழுத்து அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஒளியும் வரி வடிவம் ஒளி வடிவம். அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இத வகுத்து கொண்டுதான் வந்து நம்ம வந்து எழுத்து அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வரி வடிவம் மட்டும் கிடையாது, ஒளி வடிவமும் நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து ஒளி வடிவம் வரி வடிவம் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அதுதான் எழுத்ததிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம அழகா நீங்க வந்து பொருள் கொடுக்கணும். இன்னொரு வாட்டி நான் கேட்டேன்னா அழகா இது மாதிரிதான் நீங்க வந்து பொருள் கொடுக்கணும். சரியா? ஓகே. நம்ம எழுத்ததிகாரம் முதல்ல படிக்கிறோம். எழுத்ததிகாரத்துல 9 இயல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க பாடமா படிக்காதீங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்க வந்து ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அப்படி போனீங்கன்னா தான் நீங்க கடத்திக்கிட்டு போக முடியும். இத இப்ப நான் ஓடிட்டு இருக்கேன். நான் ஓடிட்டு இருக்கும் போது என்னோட கையில இருக்கிறது நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் இன்ஜினியராகவும் டாக்டராக ஆயிட்டு டாக்டர் ஆனதுங்க கூட உட்காந்துட்டு அங்க போனோம்னா அதுங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இதுன்னு பார்த்துட்டு இருக்குங்க உட்காந்து. நம்ம வந்து அதுக்கு படிக்கல இல்லையா? நம்ம வந்து கடத்திட்டு போறோம் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கு தானே. அதனால வந்து மனப்பாடம் இல்லாம எழுத்ததிகாரம் அப்படின்றது நம்மளுக்கு 9 இயல்கள் 483 பாடல்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இப்ப இந்த 483 பாடல்கள் நம்ம எப்படி வச்சுக்கிறது? இப்ப எங்க வீட்டுல வந்து ஒரு 4ஆம் நம்பர் இருக்கு. அப்ப அந்த 4ஆம் நம்பரை நான் எப்போதும் மனசுல வந்து தொல்காப்பியம் அப்படின்னாவே எழுத்ததிகாரத்துக்கு 2வது 4ஆம் நம்பர். ஓகே, 4ஆம் நம்பர். இப்ப 83 வந்து எங்க அக்கா பொண்ணு ஒண்ணு இருக்கு. சோ 83 அந்த மாதிரி வந்து நான் ஒரு நினைப்பது என்னோட டெக்னிக் சொல்றேன் நானு. இப்ப எனக்கு மறக்காது அந்த டேட்டா பத்தி. எழுத்ததிகாரம்னாக்கா அவங்க 2 பேரும் சேர்த்து நம்பரை சொல்லிடுறது. ஓகேவா? அப்ப மறக்காது இல்லையா? அதனால 483 பாக்கள் வந்து இருக்கு. சோ இப்ப இதுல வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான வந்து 3 வந்து இதை இப்ப நான் டைப் பண்ணேன். எழுத்தியல், பிறப்பியல், புணரியல். இந்த தலைப்புல தான் நம்மளுக்கு வந்து எழுத்ததிகாரம் வந்து 3 தலைப்பா நம்மளுக்கு வந்து
முக்கியப்படுத்துவாங்க. நம்மளுக்கு உள் தலைப்புகள் வருது இல்லையா, இயல் கிடையாது, உள் தலைப்புகள் வந்து நம்மளுக்கு எழுத்தியல், பிறப்பியல், புணரியல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து 3 கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு எழுத்தியல்ல வந்து ஆஹ் நம்மளுக்கு வந்து நூல் மரபு, மொழி மரபு வரும். எழுத்தியல்ல நூல் மரபு நம்ம பார்த்தோம், மொழி மரபு கூட நம்ம பார்த்தோம். நம்ம திரும்ப கூட நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, எழுத்தியல், பிறப்பியல், புணரியல் நேரா அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப எழுத்தியல் கீழே வந்து மொழி மரபு, நூல் மரபு, மொழி மரபு எழுதிருங்க. அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஒரு குறிப்புக்கு இருக்கும் இல்லையா. அப்ப நூல் மரபுல வந்து ஒரு 33 பாடல்கள் இருக்கு. மொழி மரபுல வந்து நம்மளுக்கு ஒரு 49 பாடல்கள் வந்து இருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து நம்மளுக்கு பிறப்பியல்ல அது தலைப்பும் அதுதான், அது உள்ளுக்கு இருக்கிற இதுவும் அதுதான். அந்த பிறப்பியல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒளியியல் அப்படின்னு சொல்லலாம். ஒளியியல் அப்படின்னு கூட ஒரு சில தலைப்பு கொடுப்பாங்க. அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த பிறப்பியல் அதுவும் ரொம்ப முக்கியமான பகுதிகள் இதெல்லாம். இந்த எழுத்தியலும் அந்த பிறப்பியலும், புணரியல். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து புணரியல். புணரியல்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த புணரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா. இந்த புணரியல் அப்படின்றது நம்மளுக்கு இந்த உலகமே புணர்ந்து கொண்டு இருக்குன்னு நம்மளுக்கு சித்தர்கள் சொல்லுவாங்க. நம்மளுக்கு உலகமே வந்து புணர்ந்துக்கிறது. நம்ம என்னமோ புணர்றதுன்னா ஒன்னும் ஒரு அசிங்கமானது மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு சபையில பேசும்போது, ஆனா இலக்கணம் படிக்கும் போது அது தவறே வராது. அது நம்மளுக்கு மண்ணு வந்து வேரோட புணர்ந்து கொண்டு இருக்கு. உணர்ச்சி நடக்கலன்னா அந்த மரம் வந்து இருக்காது. மரம்னா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சுவாசிக்கிறது காத்து இருக்காது இல்லையா. அப்ப அங்க புணர்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த நம்மளுக்கு வந்து அந்த தொல்காப்பியத்துல நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த நிலங்கள் வந்து நம்மளுக்கு 4 பிரிக்கப்பட்டிருக்கு, ஐநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா மலையில இருக்க பொருள் எல்லாம் மலையோட சேர்ந்து புணர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த பாடல் வந்து உள்ளடக்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க எல்லாமே இங்க புணர்ந்துகிட்டு தான் இருக்கு. உள்ளுக்கு இருக்கிற நம்ம உடல்ல இருக்கிற 1008 செல்களும் ஒன்னோட ஒண்ணு புணர்ந்துட்டு இருக்கு. ஒரு புணர்ச்சி நடைபெறலனாலும் நம்மளுக்கு வந்து பல சிக்கல் வந்து உடல் ரீதியா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புணரியல்ன்றது இந்த ஒளி வடிவத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த எல்லாமே ஒளியில தானே நடைபெறுது. ஒளியோட அதிர்வுகள் அதில் தான் நடைபெறுது. அதனால வந்து புணரியல் அப்படின்றதும் ஒரு முக்கியமான தலைப்பு. பிறப்பியலும் நம்மளுக்கு முக்கியமான தலைப்பு. எழுத்தியலும் நம்மளுக்கு வந்து முக்கியமான தலைப்பு. இப்ப இந்த புணரியல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 40 பாடல்கள். இந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு மனசுல நிக்கலனாலும் பரவாயில்ல. அதனால ஒரு குறிப்பு நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். அப்ப புணரியல்ல வந்து ஒரு 40 பாடல்கள் இருக்கும். தொகை மரபுல ஒரு 30 பாடல்கள், உருபியல்ல வந்து நம்மளுக்கு ஒரு 30 பாடல்கள் இருக்கும். அப்புறம் உயிர் மயங்கியல், அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 93 பாடல்கள் இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து புள்ளி மயங்கியல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 110 பாடல்கள் இருக்கும். அப்புறம் குற்றியில் இருக்கிற புணரியல், அதுல வந்து ஒரு 78 பாடல்கள் இருக்கும். ஏன் இந்த எண்ணிக்கை எல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா, இந்த ஆய்வு கட்டுரை எல்லாம் படிக்கும் போது இந்த ஒரு பாடல் திருடிட்டாங்க, இந்த ஒரு பாடல் வந்து இதுல மிகைப்படுத்திட்டாங்கன்னும் போது கணக்குக்கு எல்லாம் வரும்போது இந்த எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு அங்க ரொம்ப இதா பேசுவானுங்க. இது வந்து இந்த வருஷம் வந்து இந்த எண்ணிக்கை இருந்துச்சு, அது எப்படி இந்த எண்ணிக்கை இப்படி போச்சு, இது எப்படி கூட போச்சு அப்படின்னு இந்த ஆய்வு கட்டுரெல்லாம் இதை போட்டாங்க அதை போட்டாங்கன்னு பேசுறாங்க இல்லையா. அப்போ வந்து இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியமானதா அங்க பேசப்படும். இப்ப இந்த 483 பாடல்களும் வந்து நம்மளுக்கு பல சர்ச்சைகள்ல உள்ளடக்கி பல மாதிரி பேசிக்கிட்டு திணிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க, அதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு.
புரியுதா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இன்னைக்கு நானு மறக்கக்கூடாது அப்படின்னா, அப்ப இன்னைக்கு என்ன படிச்சோம் சொல்லுங்க? ரொம்ப படிச்சா இதோட விட்டுறலாமா? இல்ல இன்னும் சின்ன டாபிக் போலாமா? இதோட விட்டுறலாமா? எப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன படிச்சோம்? ஐயோ! நான் சொன்னது எதுவுமே தெரியலையா? எனக்கு மட்டும் தான் புரிஞ்சுச்சோ நான் சொன்னது? தொல்காப்பியம் உள்ளடக்கம். உள்ளடக்கத்த பத்தி நம்ம அதான் சிறப்பு பாயிரம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த இலக்கணம் தான் அதுக்கப்புறம் என்ன உள்ள என்ன நடக்குது? உள்ள என்னென்ன தலைப்பு வருது? என்னன்னு நம்ம போறோம். உள்ளுக்கு அப்படிதான் நுழையணும் நம்ப. அப்ப அங்க வந்து நம்மளுக்கு எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 இருக்கு. அதுல எழுத்து எழுத்ததிகாரம் வந்து முதல் தலைப்பா வருது. அப்ப அந்த முதல் எழுத்ததிகாரத்துல வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து நம்மளுக்கு 9 இயல்கள் வந்து குடுத்துருக்காங்க. 483 பாடல்கள் வந்து அதுல இருக்குது. சோ அதையும் வந்து ஒரு சிறு தலைப்புகளா நம்மளுக்கு வந்து எழுத்தியல், பிறப்பியல், புணரியல் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அப்படின்லாம் நம்ம வந்து பாக்குறோம். யாராவது பேசுறீங்கன்னா தான் தெரியும். சுசிலா குழம்பி போச்சா சுசிலா? ஏன்டா வந்தோம்? இல்ல நான் முடிச்சிடுறேன். ரொம்பலாம் மீதி நிறைய சொல்லி கொடுத்துட்டீங்க போல இருக்கு, அதனால கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது. ஓகே ஓகே. வந்துரும் படிக்க படிக்க வந்துரும். தமிழ் தானே, ரொம்ப தமிழ் தானே. பயம் தான் ரொம்ப போட்டுக்கு ரொம்பயும் பாடமா அப்படியே போனோம்னா அப்புறம் ஓடிடுவாங்கன்னா அது ஒரு பயம். நம்ம வந்து அடுத்த விழா செய்யும் போது இந்த தொல்காப்பிய வகுப்புக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் தனியா சிறப்பு செய்யணும் கண்டிப்பா. எங்க ஒரு விழாவும் நினப்பு வரல. ஒரு காலையில எழுந்தா ராத்திரி வரைக்கும் இந்த ஊருக்கு கால் பண்ணியே அந்த பேராசிரியர்களுக்கு என் மண்டை காஞ்சி போகுது உண்மையிலேயே. சீக்கிரமா எழுத்து வந்து 9 இயல்கள் 49 பாடல்கள் சொன்னீங்க. எழுத்து சொல் ஒன்னொன்னு சொன்னீங்க, அது என்னது? 49 பாடலா? 49 பாடல் என்ன சொன்னேன்? 49 இயல்கள். 49 இயல்களா சொன்னேன்? தெரியல, எழுத்து 9 நானும் பிள்ளையா இருக்கேன். எழுத்து 9 49ன்னு போட்டிருக்கீங்க. என்ன தெரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எனக்கு புரியல. அதான் நான் சொன்னேன் நானு. ஓகே. கண்ணகி சொல்லுவாங்க. கண்ணகி சொல்லுங்க. தொல்காப்பியத்தோட உள்ளடக்கம் வந்துட்டு சிறப்பு பாயிரம் அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்துட்டு எழுத்ததிகாரம் வந்துட்டு தொல்காப்பியம் உள்ளடக்கம் பத்தி பாக்குறோம். இப்ப அதுல வந்து சிறப்பு பாயிரம் அன்னைக்கு போன வாரத்துல பார்த்தோம் இல்லையா, அது. அப்புறம் எழுத்து அதிகாரம் வந்துட்டு 9 பிரிவா இருக்குது. அதுல வந்துட்டு எழுத்து அதிகாரம் மொத்தம் வந்துட்டு 483 சூத்திரங்கள் சொன்னாங்க. அதாவது 483 பாடல்கள் உள்ளது மொத்தம். அதுல வந்துட்டு நூல் மரபு அப்புறம் தான் அம்மா அங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நூல் மரபு 33 பாடல்கள், மொழி மரபு தான் வந்துட்டு 49ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடையில வந்துட்டு அவங்க வந்துட்டு எழுத்து அதிகாரம் அம்மா சொன்னாங்க. எழுத்து அதிகாரம் எழுத்து வந்துட்டு ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நம்ம இப்போ எழுத்து அதிகாரம் நம்ம படிக்கிறோம்ல, அப்ப எழுத்துனா என்ன நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்குதான் நான் வந்து அந்த வார்த்தையை சொன்னேன். ஏன்னா அது எழுதான், அது வேறு சொல் வந்து நம்மளுக்கு வந்து ஓகேவா? எழுதான். அப்போ வந்து 2 எழு வச்சுக்கோமே நம்ம, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்கு. ஸ்கிரீன் தெரியுது தானே? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது ஆசிரியை. அப்போ வந்து 2 எழு எடுத்துக்கோங்க. 2 எழு எடுத்துக்கோங்க. அப்ப 1 வந்து என்னது? ஏன்னா இதுக்கு அந்த எழுத்து அதிகாரத்துக்கு இதுதான் ஓகேவா? 1 வந்து ஒளி, 1க்கு வந்து வரி, ஓகேவா? அப்போ இந்த எழுதான் 2. இப்போ வந்து இது ஒளி வந்து உடம்புல இருந்து
கிளம்புது. இந்த எழுதுறது வரி வந்து நம்ம எழுதும் போது ஓவியமா ஒரு குறியீடா வந்து வருது. அப்ப இந்த எழுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதான் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இத்துச்சாரியை போட்டு நம்மளுக்கு வந்து சாரியெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா நம்ம திரும்ப படிப்போம். எழுத்து அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இந்த எழுத்து அதிகாரம், இந்த ஒளியும் வரி வடிவமும் நம்ம வந்து படிக்கிறோம். நம்ம எழுத்து அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப அது எத்தனை பிரிவா இருக்குன்னா 9 இயல்களா நம்மளுக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, 9 இயல்களா நம்மளுக்கு வந்து பிரிச்சு மொத்தம் 4, 8, 3 சூத்திரங்கள் வந்து அதுல இருக்கு. சூத்திரங்கள் அதானே இருக்கு. சூத்திரங்கள் வந்து அதுல இருக்கு. தப்பா கொஞ்சம் டைப் பண்றேன், கீபோர்டு கொஞ்சம் பாத்துக்கோங்க. சூத்திரங்கள் கூட தப்பா இருக்கு. பாடல்னு போட்டுறேன். கடவுளே. ஓகேவா? ஓகே. அப்போ 9 இயல்கள், பாடல்கள் வந்து நம்மளுக்கு 450 பாடல்கள். அவ்வளவுதான். அப்போ இந்த இந்த 9 இயல்கள் இருக்கு இல்லையா? இந்த 9 இயல்கள்னா நம்மளுக்கு 9 பிரிவு தானே இல்லையா? அந்த 9 பிரிவை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கு. இங்க அப்படி நான் கொண்டு வந்துடுறேன். இங்க கொண்டு வந்துடுறேன். நூல் மரபு, மொழி மரபு. ஓகேவா? அடுத்து வந்து பிறப்பியல்ல வந்து நம்மளுக்கு 1. அடுத்து வந்து புணரியல். தலைப்பு கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு சரியா வரும். இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மெயின் வந்து இதுதான். நம்மளுக்கு முதல்ல அது ஒரு 3 பிரிவா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. எழுத்தியல் அப்படின்னுவாங்க. எழுத்ததிகாரம் சொல்லலாம், எழுத்தியல் சொல்லலாம். எழுத்தியல் அப்படின்னும் நம்மளுக்கு வந்து வரும். அது எழுத்தியல்னும் நம்மளுக்கு வந்து உள்ளடக்கம்லாம் வந்து எழுத்தியல் தான் போடுவாங்க பெரும்பாலும். ஓகே, அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த எழுத்தியல் தலைப்பு வந்து கொஞ்சம் மெயினா இருக்கும் நம்மளுக்கு. சரியா? அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பிறப்பியல். சோ இந்த பிறப்பியல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 பாடல்கள் இருக்கும். பிறப்பியலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து புணரியல், அது ஒரு தலைப்பு. புணரியல்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே முக்கியமானதுதான். ஓகே, இப்போ 9 இருக்கு பாத்தீங்கல்ல? 9 நம்பர் இருக்கு பாத்தீங்களா? பார்த்த பையை. அவ்வளவுதான். அதுதான் நான் சொன்னேன் நானு. சோ பாடல்கள் வந்து இதை நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா 483 வந்துரும். அந்த 9ன்னு சொல்றது இயல்கள் வந்து பிரிவு. சரி. அத நம்ம இயல்கள் அவங்க சொல்றது அதுதான். அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த உரையாசிரியர்கள் எப்படி நம்மளுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த எழுத்ததிகாரம்ன்றது ஒரு தாமரை மலர் மாதிரி. ஓகேவா? அந்த மலர்ல இதழ்கள் இருக்கும்ல, தாமரையில வந்து இதழ்கள் இருக்கும்ல, இல்ல ரோஜாலேயே இதழ்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இயல்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க. எதையுமே வந்து ஒரு மாதிரி அழகா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, அதுக்கு ஒரு எதையாவது ஒரு ஒப்பீடு கொடுத்து நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த உரையாசிரியர்களோட சிறப்பு நம்மளுக்கு. அப்ப இதெல்லாம் டோட்டல் பண்ணா 400 நம்மளுக்கு
83 வந்து பாடல் வந்துருது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வந்துருக்கு. சரியா? அவ்வளவுதான். சரியா இருக்கு தானே? 480 வரணும். பாடல்கள் வந்து வரணும். ஓகேவா? இப்ப இது இது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளடக்கம் ஆயிடுது. அப்போ இந்த எழுத்தியல்ல வந்து நம்மளுக்கு இன்னும் இது மட்டும் போதுமா இல்ல இன்னொரு இன்னொரு டாபிக் பார்க்கலாம்? சொன்னீங்கன்னா தான். அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? சரி. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா தான். அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? அப்படின்னா மறக்க கூடாது. சிறப்பு பாயிரம் பார்த்தோம், அதை மறக்க கூடாது. அடுத்து வந்து உள்ளடக்கம் பார்க்கிறோம். ஓரளவாவது மறக்காம அப்படியே வந்துட்டு வந்தீங்கன்னா தான் சிறப்பு. ஏன்னா நான் எனக்கு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா எங்க தொல்காப்பியம் வகுப்பு நடந்தாலும் அங்க 3 பேரு 2 பேரு 4 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா வகுப்பு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதுல இருந்து யாராவது ஒருத்தர் வகுப்பு நடத்த ஆரம்பிப்பாங்க. அது எப்படியாவது அந்த தமிழ் தாய் வந்து கொண்டு வந்துரும் அந்த மாதிரி. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நானு. அது யார தயார்படுத்தி யார கொண்டு வந்து சேர்க்கணும்னு தெரியாது நம்மளுக்கு. இல்ல எல்லாரையுமே சேர்த்தாலும் சேர்த்துருவோங்க 4 பேரையும். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருச்சு. பரவாயில்ல அப்படியே போடுறேன். நம்ம ஏதாவது இடையில இதுதான் பேசணுமா? ஏதாவது சமுதாயத்தை இல்ல தானே?